நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 19. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். தேவ தயவின் ஐஸ்வர்யம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். வசனம் 18. ஒரு மத்தியஸ்தனாக முதலாவது மோசே தேவனிடம், உம்முடைய மக்களை அழித்துவிட வேண்டாம் என்று வேண்டினான். அடுத்ததாக, நீர் அவர்கள் நடுவில் பிரசன்னராய் இருக்க வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது தேவனுடைய அன்பில் இன்னும் ஒரு படி நெருக்கமாக முன்னேறி, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். முதல் 2 விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையால் பதிலளித்தார். இக்கேள்விக்கு, என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்றார். இந்த தயை, அதாவது நன்மை என்பது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் நாமங்களாகிய கிருபை, இரக்கம், நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம், மன்னிப்பு, நீதி ஆகியவற்றை சுட்டி காண்பிக்கின்றன. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து எவ்வித மனித பங்களிப்பும் இல்லாத வகையில் தம்முடைய கிருபையால் ரட்சித்தார். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட நாள் தொடங்கி இதுவரை எத்தனையோ தடவைகள் அவருக்கு விரோதமாக குற்றமுளைத்து விட்டார்கள். ஆயினும் தேவன் அவர்களுடன் பொறுமையாயிருந்து தம்முடைய இரக்கத்தினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே வருகிறார். சங்கீத ஆசிரியர் அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் என தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அற்புதமாக விவரிக்கிறார். ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் என்ற அழைப்புக்கு செவி கொடுத்து மோசேயைப் போல இன்னும் ஒரு படி முன்னேறுவோம். கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்தை முற்றிலும் நிராகரிக்கவில்லை. அவர் அளித்த இரக்கம் மற்றும் கிருபையினாலே அவர் கடந்து சென்ற பிறகு பின்னாக வெளிப்படும் மகிமையின் பிரதிபலிப்பை கண்மலையின் வெடிப்பிலே மறைவாக இருந்து காணும்படி செய்தார். நீ மலையில் நில், உன்னை அந்த கல்மலையின் வெடிப்பிலே வைப்பேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன் ஆகிய சொற்றொடர்கள் சிலுவையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்துவில் நாம் பெற்றிருக்கிற சமாதானத்தையும் பாவிகளாகிய நாம் அவரில் பெற்றிருக்கிற பாதுகாப்பையும் நமக்கு தெரிவிக்கின்றன. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்தில் பாடுபடாவிட்டால், வாரினாலும் ஆணியினாலும் காயங்களை ஏற்காவிட்டால், கல்வாரி மலைக்குன்றில் தம்முடைய ஜீவனை கொடுக்காவிட்டால், நாம் தேவனுடைய பரிசுத்த மகிமை அண்டை ஒருபோதும் நெருங்கிச் சேர முடியாது. கிறிஸ்து பிதாவின் மகிமையின் நிறைவாய் பெற்றவராயிருந்தார். அவர் கூறுகிறார், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கிறிஸ்துவில் நாம் பெற்றிருக்கிற மகிமையின் மேன்மையை அப்போஸ்தலன் பவுலின் அற்புதமான வரிகளோடு நிறைவு செய்வோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஆமென்.